வணக்கம். இன்னைக்கு நம்ம பகுதி 2ல பார்க்க போகிறது கல்வி முறையை பற்றி தான் மீண்டும் பேச போகிறோம். இந்த கல்வி முறையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய குழந்தைகள் போதைக்கும் செல்ஃபோனுக்கோ அடிமையாயிட்டு வர்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை மாற்ற வேண்டியது கல்வியில் தான் மாற்றணும். ஏன்னா படிக்கும் பருவ காலங்களில் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஸ்கூலில் தான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் படிப்பை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வைக்காமல் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதையும் நம்ம குறிக்கோளாக வைக்கணும். இப்போது ஒரு மரம் நடுவது, அதே மாதிரி ஏரியாக்களை சுத்தம் பண்ணுறது, அதே போல் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது, அதே சில நாட்களில் என்சிசி கேம்ப் வச்சு அதில் ஆளுகளை செலெக்ஷன் பண்ணி ஒவ்வொரு நாளும் பர்மிஷன் வாங்கி ஒவ்வொரு ஏரியாவில் போய் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும், ஒரு ஹாஸ்பிட்டலில் வர்ற பேஷண்ட்டுகளை பார்க்குற மாதிரியும், இந்த மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டீஸில் குழந்தைகளை ஈடுபடுத்தணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது குழந்தைகள் பல பேர் கூட பழகிற அனுபவங்கள் கிடைக்கும். நம்ம பேச்சில் மட்டும்தான் சொல்கிறோம் அனுபவமே சிறந்த ஆசிரியர் அப்படின்னு பேச்சில் மட்டும்தான் சொல்கிறோம். அதுக்கான பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த குழந்தை என்னதான் படித்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா காலேஜில் படிச்சிருக்கேங்கிறாங்க, போலீஸாக இருக்கிறேங்கிறாங்க, ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க. அவையிலே ரோட்டில் மது அருந்திட்டு தவறான முறையில் நடந்து தண்டனைக்கு உட்படுறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சமூக உணர்வு இல்லாத காரணங்களால் தான். அப்போ இந்த சமூக பொறுப்புகளை எல்லாமே நம்ம ஸ்கூல்லையே அறிமுகப்படுத்தணும். சில ஆசிரியர்கள் இதை முன்னெடுத்து நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஸ்கூலில் ஒரு சிலபஸாக மாற்றணும். அதுவரையில் நிறைய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இதை பேசணும். ஆனால் மற்றதை விட்டுட்டு நம்ம நிறைய எதோ பேசிகிட்டு இருக்கோம். உலக அரசியல் அந்த இது எல்லாமே நமக்கு உலக அரசியல்லாம் ரொம்ப தேவைதான். ஆனாலும் நம்ம இதைய ரொம்ப கவனிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ வருங்கால தலைமுறையினர்கள் மிகவும் போதைக்கு அடிமையாயிட்டு வர்றாங்க, செல்லுக்கும் அடிமையாயிட்டு வர்றாங்க. அதனால பலவிதமான நோய்கள் ஏற்படுது. இதை நம்ம சரி செய்ய நம்ம நிறைய பேசியே ஆகணும். கல்வி முறையில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தே ஆகணும். நன்றி, வணக்கம்.